அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அர்-ரஹீக் அல்-மக்தூம் பகுதி 53. பத்ரு போர்ல நடந்த சம்பவங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். தங்களுக்காகத்தான் அல் குர்ஆன்ல 22வது அத்தியாயம் 19வது வசனம் இறங்கியதா அலி ரலியல்லாஹு அன்ஹு சத்தமிட்டு கூறினதை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியா போரின் ஆரம்பத்திலிருந்தே எதிரிகளை பொறுத்த வரைக்கும் கெட்டதா தான் அமைஞ்சிச்சு. தங்களின் தளபதிகளிலும் குதிரை வீரர்களிலும் மிக சிறந்த மூவரை அவங்க இழந்தாங்க. இதனால ரொம்ப ஆத்திரமடைஞ்சி முஸ்லிம்களின் மீது ஒரே பாய்ச்சலா பாஞ்சாங்க. ஆனா முஸ்லிம்களோ தங்களது இறைவனிடம் உதவியும் பாதுகாப்பும் எதிர்பார்த்து பணிவுடன் தங்களது எண்ணங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு எதிரிகளின் தொடர் தாக்குதல்களை சமாளிச்சாங்க. முஸ்லிம்கள் தங்கள் இடங்களிலேயே உறுதியாக நின்று எதிரிகளின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தாங்க. அஹத் அஹத் அப்படின்னா அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹ் ஒருவனே என்று கூறிக்கொண்டே இணை வைப்பவர்களுக்கு கடுமையான சேதங்களை ஏற்படுத்தினாங்க. முஸ்லிம்களின் அணிகளை சரி செய்து திரும்பிய பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறைவனிடம் தனக்கு வாக்களித்ததை அவனிடம் வேண்டினாங்க. அவர்கள் என்ன கேட்டாங்கன்னா, அல்லாஹுவே நீ எனக்களித்த வாக்கை நிறைவேற்றுவாயாக. அல்லாஹுவே நீ எனக்களித்த உனது வாக்கையும் ஒப்பந்தத்தையும் உன்னிடம் கேட்கிறேன். மோதல்களும் தாக்குதல்களும் கடுமையாக சூடுபிடித்து உச்சக்கட்டத்தை அடைந்த போது, அல்லாஹுவே இக்கூட்டத்தை இன்று நீ அழித்து விட்டால் உன்னை வணங்குவதற்கு இப்பூமியில் யாருமே இருக்க மாட்டார்கள். அல்லாஹுவே நீ இக்கூட்டத்தை அழிக்க நாடினால் இன்றைய தினத்திற்கு பின் உன்னை யாரும் வணங்க மாட்டார்கள் என்று அல்லாஹுவிடம் கையேந்தினார்கள். கரங்களை உயர்த்தியதுனால அவர்களின் புஜத்தில் இருந்த போர்வை நழுவி விழுந்துச்சு. அந்த அளவு அல்லாஹுவிடம் மன்றாடி கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போர்வைய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சரி செய்து, அல்லாஹுவின் தூதரே போதும், நீங்கள் உங்கள் இறைவனிடம் அதிகம் வேண்டி விட்டீர்கள் சொன்னாங்க. நபி அவர்களின் பிரார்த்தனைய அல்லாஹு அங்கீகரித்து வானவர்களுக்கு கட்டளைய பிறப்பித்தான். நபியே, உங்களது இறைவன் வானவர்களை நோக்கி, நிச்சயமாக நான் உங்களுடன் இருக்கிறேன். ஆகவே நீங்கள் நம்பிக்கையாளர்களை உறுதிப்படுத்துங்கள் என்று கட்டளையிட்டு, நிராகரிப்பவர்களுடைய உள்ளங்களில் நாம் திகிலை உண்டு பண்ணுவோம் என்று நம்பிக்கையாளர்களை நோக்கி, நீங்கள் அவர்களுடைய பிடரிகளின் மேல் வெட்டுங்கள், அவர்களை கணுக்கணுவாக துண்டித்து விடுங்கள் என்று அறிவித்ததை நினைத்து பாருங்கள். அல் குர்ஆன் 8வது அத்தியாயம் 12வது வசனம். மேலும் அல்லாஹு தனது தூதருக்கு அறிவித்தான், உங்களை பாதுகாக்குமாறு நீங்கள் உங்கள் இறைவனிடம் வேண்டிய போது அணி அணியாக உங்களை பின்பற்றி வரக்கூடிய 1000 வானவர்களை கொண்டு நிச்சயமாக நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று அவன் உங்களுக்கு பதிலளித்தான். அல் குர்ஆன் 8வது அத்தியாயம் 9வது வசனம். அதாவது அந்த வானவர்கள் உங்களுக்கு பின்னிருந்து உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னோ, அல்லது வானவர்கள் ஒரே தடவையில வராம சிலருக்கு பின் சிலராக வருவார்கள் என்றோ கருத்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று தலையை தாழ்த்தி பின்பு உயர்த்தி, அபூபக்கரே, இந்த நல்ல செய்தியை கேளுங்க. இதோ ஜிப்ரீல் புழுதிகளுடன் காட்சியளிக்கிறார். அல்லது அபூபக்கரே, நற்செய்தி அடைந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவின் உதவி உங்களுக்கு வந்துவிட்டது. இதோ ஜிப்ரீல் குதிரையின் கடிவாளத்தை இழுத்து வருகிறார், அவர் உடம்பில் புழுதி படிந்திருக்கிறது என்று கூறினார்கள். கவச ஆடையை அணிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது கூடாரத்திலிருந்து வெளியேறி, அதிசீக்கிரத்தில் இக்கூட்டம் தோற்கடிக்கப்படுவார்கள், பிறகு புறங்காட்டி ஓடுவார்கள் என்ற அல் குர்ஆன் 54வது அத்தியாயம் 45வது வசனத்தை கூறியவர்களாக பொடி கற்கள் நிறைந்த மண்ண முகங்கள் மாறட்டும்னு சொல்லி எதிரிகளின் முகத்தை நோக்கி எறிந்தாங்க. அது எதிரிகளின் கண், தொண்டை, வாய் என அனைத்துக்கும் சென்றடைஞ்சிச்சு. இதை குறித்து, நீங்கள் எரியும் போது உண்மையில் அதை நீங்கள் எரியவில்லை, எனினும் அதை நிச்சயமாக அல்லாஹு தான் எறிந்தான். அல் குர்ஆன் 9வது அத்தியாயம் 17வது வசனம் வந்து இறங்குச்சு. இந்த நேரத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு தனது இறுதி கட்டளையை அறிவித்தாங்க. எதிரிகள் மீது பாயுங்கள் என சொல்லி போர் புரிய முஸ்லிம்களுக்கு ஆர்வமூட்டினாங்க. மேலும் முகம்மதின் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக இன்றைய தினத்தில் போர் புரிந்து சகிப்புடனும் நன்மையை நாடியும் புறமுதுகு காட்டாமல் எதிரிகளை எதிர்பார்த்தவராக யார் கொலை செய்யப்படுகிறாரோ அவரை அல்லாஹு சொர்க்கத்தில் நுழைவிப்பான். வானங்களையும் பூமிகளையும் அகலமாக கொண்ட சொர்க்கத்தின் பக்கம் விரைந்தோடுங்கள் என சொல்லி போருக்கு ஆர்வமூட்டினாங்க. உமைர் இப்னு அல் ஹுமாமா ரலியல்லாஹு அன்ஹு ஆஹா ஆஹான்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ ஏன் ஆஹா ஆஹா என கூறுகிறாய்னு கேட்க, அதற்கு அவரு, நான் தவறான எண்ணத்துல சொல்லல, அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் சொர்க்கவாசிகளின் ஒருவனாக ஆக வேண்டும் என்ற ஆசையில் அவ்வாறு கூறினேன்னு சொன்னாரு. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், ஆம், நிச்சயமாக நீ சொர்க்கவாசிகளில் ஒருவர் தான்னு சொன்னாங்க. அவர் தன்னிடம் இருந்த சில பேரிச்சம்பழங்களை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பின்பு இந்த பேரிச்ச பழத்தை சாப்பிடும் வர நான் உயிர் வாழ்வதை நீண்ட ஒரு காலமா கருதுறேன்னு சொல்லி அந்த பேரித்த பழங்களை தூக்கி போட்டுட்டு எதிரிகளுடன் போர் புரிந்து வீர மரணம் அடைந்தாங்க. இதே போலதான்
அவுஃப் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹுவின் தூதரே, அல்லாஹ் தன் அடியானை பார்த்து எப்போது சிரிக்கிறான் என்று கேட்டாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தவித தற்காப்பு ஆடையும் அணியாமல் எதிரிகளுக்குள் தனது கையை அடியாரின் செலுத்துவதை பார்த்து அல்லாஹு சிரிக்கின்றான் என்று கூறினார்கள். இதை கேட்டவுடன் தான் அணிந்திருந்த கவச ஆடையை கலற்றி எறிந்துவிட்டு எதிரிகளிடம் போர் புரிந்து வீரமரணம் எய்தினார். எதிர்த்து தாக்க வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை பிறப்பித்தவுடன் எதிரிகள் மீது முஸ்லிம்கள் பாய்ந்தாங்க. அணிகளை பிளந்தனர், தலைகளை கொய்ந்தனர். அல்லாஹுவின் பாதையில் போர் புரியணுங்கிறதுக்காக தீராத தாகத்தில் இருந்த அவர்கள் எதிரிகளை நிலை தடுமாற செஞ்சாங்க. இதனால் எதிரிகளின் தாக்கும் வேகம் குறைந்தது, வீரமும் சோர்வுற்றுச்சு. எதிரிகளால் முஸ்லிம்களின் வேகத்திற்கு ஈடு கொடுக்கவே முடியல. அது மட்டுமல்ல, அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவச ஆடையை அணிந்து யாரும் நெருங்க முடியாத அளவு எதிரிகளுக்கு அருகில் நின்று கொண்டு, அதிசீக்கிரத்தில் இந்த கூட்டம் சிதறடிக்கப்படும், மேலும் இவர்கள் புறங்காட்டி ஓடுவார்கள். அல் குர்ஆன் 54வது அத்தியாயம் 45வது வசனத்தை மிக உறுதியுடனும் தெளிவாகவும் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இக்காட்சியை பார்த்த முஸ்லிம்களுக்கு உற்சாகமும் ஆவேசமும் பன்மடங்கு பெருகுச்சு. இதனால முஸ்லிம்கள் மிக துணிவுடன் சண்டையிட்டாங்க. வானவர்களும் அவர்களுக்கு உதவி செஞ்சாங்க. அபுஜஹலின் மகன் இக்மா இத பத்தி எப்படி சொல்லியிருக்காருன்னா, அன்றைய தினத்துல ஒருவன் தலை துண்டிக்கப்பட்டு கீழே விழும், ஆனா அவரை யார் வெட்டினதுன்னு நமக்கு தெரியாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்காங்க, ஒரு முஸ்லிம் எதிரிய தாக்குறதுக்கு பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது மேலிலிருந்து ஒரு சாட்டையின் ஒளியும் ஹைசூமே முன்னேறு என்று கூறும் ஒரு குதிரை வீரன் அதட்டலையும் கேட்டார். அதன் பிறகு அந்த முஸ்லிம் எதிரியை பார்க்கும்போது அந்த எதிரி மூக்கு அறுக்கப்பட்டு முகம் பிளக்கப்பட்டு மல்லாந்து கிடந்தான். அவனது உயிர் போயிருந்துச்சு. அந்த அன்சாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த செய்தியை சொன்னாங்க. ஆம், நீ சொன்னது உண்மைதான். அது 3வது வானத்தில் இருந்து அல்லாஹ் இறக்கிய உதவியாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமளித்தார்கள். அபு தாவூது அல் மாசினி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நான் ஒரு எதிரியை வெட்டுவதற்காக அவரை பின்தொடர்ந்து போகும்போது எனது வாள் அவன் மீது படுவதற்கு முன்னாடியே அவனுடைய தலை கீழே விழுந்துருச்சு. அதனால வேற யாரோ வெட்டியிருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்சாரிகளில் ஒருவரு அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப கைது செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைச்சிட்டு வந்தாங்க. அப்போ அப்பாஸ் சொல்றாரு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவர் என்ன கைது செய்யல. என்ன கைது செஞ்சது சிறந்த குதிரையின் மீது அமர்ந்து வந்த மிக அழகிய முகமுடைய ஒருவர் தான். ஆனா இப்போது நான் அவர் இந்த கூட்டத்துல பார்க்கலன்னு சொன்னாரு. அதற்கு அன்சாரி, அல்லாஹுவின் தூதரே, நான் தான் அவரை கைது செஞ்சேன்னு சொன்னாரு. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க அமைதியா இருங்க, அல்லாஹு தான் சங்கை மிக்க ஒரு வானவரின் மூலம் உங்களுக்கு உதவி செய்தான்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்காங்க, பத்ரு போரில் என்னையும் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் இருவர்ல ஒருவருடன் ஜிப்ரிலும் மற்றொருவருடன் மீகாயிலும் இருக்கிறாங்க, பெரிய வானவரான இஸ்ராபிலும் போரில் கலந்திருக்கிறாருன்னு சொன்னாங்க. சுராகா இப்னு மாலிக்கின் உருவத்தில் போருக்கு வந்திருந்த இப்லீஸ் இணை வைப்பவர்களை வானவர்கள் வெட்டுவதை பார்த்தவுடன் போர்க்களத்தில் இருந்து நழுவினான். அவனை உண்மையிலேயே சுரகா என்று எண்ணியிருந்த ஹாரிஸ் இப்னு ஹிசாம் அவனை தப்பிச்சு போவாம இருக்க பிடித்து கொண்டாங்க. ஹாரிஸின் நெஞ்சில் அடித்து அவரை கீழே தள்ளிவிட்டு இப்லிசு ஓடினான். இதை பார்த்த மற்றவர்கள், சுரகாவே, எங்கு ஓடுகிறீர்கள்? எங்களை விட்டு பிரியாமல் கடைசி வரை எங்களுடன் துணையாக இருப்பேன் என்று கூறியிருந்தீரே என்றனர். அதற்கு ஷைதான், நிச்சயமாக நான் உங்களை விட்டு விலகி கொண்டேன். நீங்கள் பார்க்க முடியாத ஒன்றை நான் பார்க்கின்றேன். நிச்சயமாக நான் அல்லாஹுக்கு பயப்படுகிறேன். வேதனை செய்வதில் அல்லாஹு மிக கடுமையானவன் என அல் குர்ஆனின் வசனங்களை சொல்லி வெருண்டோடி கடல்ல போய் குதிச்சான். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில பார்க்கலாம். வாஹிரு தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.